வணக்கம். இன்னைக்கு நாம மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வரப்போற சில முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா ஒரு நோட்டம் விட்டுடலாம். முதல்ல இந்த திட்டம் இப்போ எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த தொகை உயரப்போகுதாங்கிற அந்த சூடான செய்தி, அது எவ்வளவு, எப்போ இருந்து, அதோட தேர்தல் பின்னணி என்னன்னு பார்ப்போம். கடைசியா இதுல எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த திட்டம் ஏன் லட்சக்கணக்கான பெண்களுக்கு இவ்ளோ ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு? முதல்ல அத நாம புரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான். 1000 ரூபாய். ஒவ்வொரு மாசமும் இந்த தொகை நேரடியா பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு போகுது. இந்த 1000 ரூபாய் சும்மா ஒரு பணமா மட்டும் இல்ல, இது மக்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பாருங்களே. மளிகை சாமான்கள் வாங்குறதுலேருந்து மருந்து மாத்திரை, குடும்பத்தோட கோவிலுக்கு போறது வரைக்கும் இது பல வழிகள்ல உதவுது. இது ஏதோ சின்ன திட்டம்னு நினைச்சிடாதீங்க. பாத்தீங்கன்னா 1,30,00,000 பெண்கள் இதனால பயனடைறாங்க. இது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். இப்போ எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த திட்டத்தோட வெற்றிய அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்னு பார்க்கலாம். முதலமைச்சரோட சமீபத்திய அறிவிப்புகளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே மனசுல ஒரே கேள்விதான், மாசம் வர்ற இந்த தொகை அதிகமாகுமா? அதுக்கான பதில் இதோ. 1500 ரூபாய், அதாவது 50% அதிகம். இது உண்மையிலே ஒரு பெரிய உயர்வுதான். சரி, தொகை அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா கரெக்டா எவ்ளோ, எப்போ இருந்து, இந்த மாதிரியான விவரங்களை இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ இருக்கிற 1000 ரூபாயோட இன்னும் ஒரு 500 ரூபாய் சேர்க்க போறாங்க. இது குடும்பங்களுக்கும் உதவியா இருக்கணும், அதே சமயம் அரசுக்கும் பெரிய நிதிச்சுமையா மாறிடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு இந்த தொகையை முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அறிவிப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த பணம் கைக்கு வர்றது இப்போ இருக்கிற அரசாங்கம் மறுபடியும் ஜெயிச்சா தேர்தலுக்கு அப்புறம்தான். இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இதோட அரசியல் பின்னணிக்கு கூட்டிட்டு போகுது. வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த திட்டத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இந்த டைம்லைனை பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். 2023ல ஆரம்பிச்ச இந்த திட்டம் 2026 தேர்தலை மையமா வச்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்னு இது தெளிவா காட்டுது. நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த தொகை உயர்வு வெறும் அறிவிப்பு மட்டும் இல்ல, இது திமுகவோட தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கிய அம்சமா இருக்க போகுது. சரி, அரசியல் விஷயமெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு நேரடியா பயன்படுற சில தகவல்களுக்கு வருவோம். ஒருவேளை நீங்க இன்னும் இந்த திட்டத்துல சேரல, இல்ல உங்க விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு SMS வந்த தேதியில இருந்து கரெக்டா 30 நாளைக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணலாம். இந்த 30 நாள் கெடு ரொம்ப முக்கியம், அதனால மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இதோ நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா சொல்றேன். முதல்ல எதுக்காக உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போய் 30 நாளைக்குள்ள உங்க மேல்முறையீட்டை கொடுத்துடுங்க. இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், எதிர்காலத்துல புதுசா அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதனால அடுத்த அறிவிப்புக்காக கொஞ்சம் காத்திருங்க. சரி, இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அதிகரிக்க போற தொகை உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலயோ என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். நன்றி.